அனைவருக்கும் வணக்கம். ஸோ புது வாரம் வெரி ஹாப்பி மண்டே. எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங் அப்டேட்ஸும் உங்களுக்கு இருக்குது. அதோட நேற்று நீங்கள் எல்லாரும் கேட்டிருந்த Realme 9 Pro அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ போட்டிருந்தேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். அதோட இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ 5G இன் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் கொண்டு வர போகிறதா தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். டாடா ப்ளே ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபேஸ்புக் ரஷ்யாவில் பிளாக் ஆனதாக தகவல் வெளியாக இருக்குது. எல்லாமே பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 776 இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். டாடா ஸ்கை ஆர் டாடா ப்ளே இந்தியாவில் ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ப்ரைஸ் கட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் தான், எக்கச்சக்கமான காம்படிஷன். டாடா ஸ்கையுடைய சப்ஸ்கிரைபர் பேஸும் குறையிறதா தெரியுது. தற்சமயம் 19 மில்லியன் மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. பட் ஒவ்வொரு மாதமும் இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் குறையிறதா இடி ரிப்போர்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் பேஸை எப்படியாவது மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரைஸ் கட் அப்படின்னு தெரியுது. ப்ரைஸ் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் இவங்க ப்ரைஸ் குறைக்க போகிறோம் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணலை. ஆன் த ஹோல் சில சேனல்ஸுடைய ப்ரைஸை குறைப்பாங்க. ஸோ பேக்கேஜ் வைஸாக 30 to 100 rupees வரைக்கும் உங்களுக்கு குறையலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை சேனல் பே பண்ணியிருக்கீங்க பட் யூஸே பண்ணலை அப்படிங்கும்போது உங்களுடைய யூசேஜ் ஹிஸ்ட்ரியும் எடுத்து எது நீங்கள் வாட்ச் பண்ணலையும் அதுலேருந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக்ஸ்டு ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாடா ப்ளே யூசர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ரைஸ் கட் கூடிய விரைவில் வரலாம். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன், அதுக்கப்புறம் 5G லான்ச்சும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5G ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ச் வைஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணுற மாதிரி தெரியுது. அட்வான்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G இன் அ பாக்ஸ் சொல்யூஷன் சர்வீஸ் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. இந்த 5G இன் அ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆஃபீஸர்ஸ், கம்பெனிஸ் இல்லைனா ஃபேக்ட்ரிஸ் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தெரியுது. ஸோ 5G அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக இன்டர்நெட் இல்லைனா நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்னாவே வயரிங் இந்த மாதிரி விஷயம் இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக காஸ்ட் எஃபெக்டிவாக இவங்க க்ளவுட் சர்வீஸ் மூலயமா பண்ணுற மாதிரி தான் இந்த 5G இன் அ பாக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 5G பாக்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை கம்பெனியோ ஆஃபீஸோ வச்சுருந்தீங்கன்னா இதை நம்ம வாங்கும்போது உங்களுக்கு இதில் ப்ரீ பேக்கேஜ் கோர் நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்டோர் அவுட்டோர் ரேடியோ செல்ஸ் எல்லாமே இதில் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட் சர்வீஸ், ஜியோடைய க்ளவுட் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இந்த விஷயத்தையும் ஜியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட டிஸ்னி ப்ளஸும் புதுசாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸோட இன்டெகிரேட் பண்ணி தான். பட் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் விலை கம்மியாக இவங்க பேசிக் பிளான் ஒன்று கொண்டு வரலாம் தெரியுது. தற்சமயம் இந்த டிஸ்னி ப்ளஸ் புது பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் கொண்டு வராங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ₹229 per month அப்படின்னு இருக்கு. ஆனுவல் பிளானும் அவைலபிளாக இருக்குது. ஹெச்டி ஆஃபர், சூப்பர் பிளான் எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு பேசிக் பிளான் இதெல்லாம் விட அதாவது $299 விட கம்மியாக கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங் உடைய எபிக் அன்பாக்சிங் மார்ச் 5 அன்னைக்கு இந்தியா முழுக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் பிக் அன்பாக்சிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. 17 சிட்டிஸ் கிட்ட இதை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு கவுண்டர்லையும் 1000 கஸ்டமர்ஸ்க்கு மேலே ப்ரீ ஆர்டர் பண்ண எல்லாருமே அன்பாக்சிங் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் கிஃப்ட்ஸும் இதில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான அன்பாக்சிங் பண்ண வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் இந்த S22 ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் மூலமா இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா உக்ரைன் வாரில் சோஷியல் மீடியா ஆப்ஸ் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த வார் பற்றி யாரும் ஃபேக் மெசேஜ் கொண்டு வரக்கூடாது, யாருமே போஸ்ட் போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அது ட்விட்டராக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லைனா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரஷ்யாவுக்கு ஃபேவராக இருக்குது, இல்லைனா உக்ரைனுக்கு ஃபேவராக இருக்குது. இதனாலையும் அவங்க பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. தற்சமயம் ஃபேஸ்புக் அதாவது மெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா இதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேஸ்புக் கொண்டு வரதாகவும், உக்ரைனுக்கு ஃபேவராக அவங்க வேலை பண்ணுறதுனால ரஷ்யன்ஸ் இதை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவில் ஃபேஸ்புக் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆன மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. எசென்ஷியல் புது ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் osom அப்படின்னு கொண்டு இதில் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. osom OV1. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி இதுவும் ஹைலி செக்யூர்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா
எசென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது மிலிட்ரி, நேஷனல் செக்யூரிட்டி, பொலிட்டீஷியன்ஸ் இவங்களுக்காக தான் செக்யூர்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு வருவாங்க. பட் இதில் அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஐஃபோன் எப்படி இருக்குமோ இல்லைனா வந்து சாம்சங் எப்படி ஒரு புது விதமான அவுட்லுக் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நல்ல அவுட்லுக் பில்ட் குவாலிட்டியோடு இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், டைட்டானியம், அதோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்னு வந்து நல்ல பில்ட் குவாலிட்டி, ஃபார்ம் ஃபேக்டரும் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை இது ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ்வலாக மற்ற பிராண்ட்ஸ் எப்படி லான்ச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. டிசைனும் நல்லா தான் இருக்குது. இதுதான் இப்போ தற்சமயம் ஹைலி செக்யூர்ட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க OB1. பேண்டமிக் அப்புறம் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.5 வருஷமாக எல்லாமே ஆன்லைன் ஈவெண்ட் லான்ச்சஸாக தான் இருக்குது. பட் இதை மாத்திர வகையில் 2022 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மியுடைய Note 11 சீரீஸ் வந்து ஆஃப்லைன் ஈவெண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லும்போது இது March 9 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. ஒன்று 4G ரெட்மியுடைய Note 11 Pro, அதுக்கப்புறம் 5G டிவைஸ் ரெட்மி Note 11 Pro Plus. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஈவெண்ட்டில் இன்னும் சில ப்ராடக்ட்ஸும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம். ஸோ ரெட்மி இந்தியாவில் March 9 அன்னைக்கு ஆஃப்லைன் ஈவெண்ட்டில் தான் நோட் சீரீஸ் லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங்குடைய M சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே இந்தியாவில் ரொம்பவே பாப்புலர். இதில் அடுத்த லைன் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M23 அண்ட் M33 வந்து நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. யூரோப்பில் இதோட கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸோடவே லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ், அவுட்லுக் எல்லாம் பார்க்கும்போது M23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரப்போகிற F23 இவங்க ரீபிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. F23 வந்து ஃப்ளிப்கார்ட்டுக்கு இவங்க கொடுப்பாங்க, M23 வந்து அமேசானில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலர் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸோட தான் வரப்போகுது. அதே M33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5G டிவைஸாக தான் அங்கே லிஸ்டிங்காக இருக்குது. எக்ஸினோஸுடைய 1200 அப்படின்னு போட்டிருக்கு. கூடவே இது 6000 mAh பேட்டரியில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் M சீரீஸில் வந்து இவங்க குளோபலில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலும் இந்த டிவைசஸ் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். டாமியுடைய ஃப்ளாக்ஷிப் லைன் அப்பில் அடுத்ததாக Mi 12 Ultra S. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் குளோபலில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. லான்ச்க்கு முன்னாடி கலர் வேரியன்ஸ் அண்ட் அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் தான் இங்கே ரிவீலாக இருக்குது. பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரியோ மாடல், ஆல்ரெடி இந்த மாதிரி இமேஜஸ் ரிவீல் ஆச்சு. ஸோ அதே ஓரியோ கேமரா மாடலோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பில் குவாலிட்டி, ஃபார்ம் ஃபேக்டர் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட ஃபர்ஸ்ட் இது குளோபலில் லான்ச் ஆகும். இந்தியாவிலையும் கூடிய விரைவில் இது லான்ச் ஆகும். ஏன்னா இந்தியாவிலையும் இதோட மாடல் நம்பர் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஷாமியுடைய Mi 11 Ultraக்கு சக்ஸஸராக Mi 12 Ultra கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். ரியல்மியும் OnePlusல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஃபீச்சர் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே இன்டெகிரேட் பண்ணி லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்மார்ட் ஃபோன்லேயே எல்லாருடைய ஃபேவரட் அலர்ட் ஸ்லைடர் தான். அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னு சொல்லும்போது OnePlus ஃபேன்ஸ்க்கெல்லாம் தெரியும் அது எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து இனிமேல் ரியல்மி டிவைசஸ்லையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. தற்சமயம் மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் இங்கே ரிவீல் ஆகல, ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்லேயும் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. Realme GT Neo 3 தான் அடுத்ததாக இவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டிவைஸில் அலர்ட் ஸ்லைடரோட இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. Realme 9 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. Realme 9, அதுக்கப்புறம் Realme 9 ஸ்பீட் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 778 ஆல்ரெடி மாஸ்டர் எடிஷனில் கொடுத்த அதே சிப்செட் தான். இது Realme Q3S சைனாவில் லான்ச் ஆனதை ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் கொண்டு வராங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அடாப்டிவ் டிஸ்பிளேயோட இவங்க கொண்டு வர மாதிரி வந்து டீசர்ஸ் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. IPS LCD பேனல், அடாப்டிவ் டிஸ்பிளே, 144 Hz டிஸ்பிளே ஸ்பெக் வந்து டீசரில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லைவ் இமேஜஸே ரிவீல் ஆயிருக்கு. ஏன்னா சைனாவில் ஆல்ரெடி லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, லைவ் இமேஜஸில் அவுட்லுக் டிசைனும் நல்லாயிருக்கு. ஸோ Realme 9 SE கூடிய விரைவில் இந்த டிசைனோட. அடுத்ததான் இன்னைக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். மோஸ்ட் செக்யூர்டு ஸ்மார்ட் ஃபோன் என்ன லான்ச் ஆயிருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் கம்யூனிட்டி டேப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து முனீஸ்வரி. கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.